இந்த மாதிரி அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. குர்ஜித் அப்படிங்கிற இந்த பிரதருக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, அவர் வாழ்க்கை என்ன ஆகும், அவரும் பாவம்ல அப்படின்னு ஒரு கொலையாளுக்கு சப்போர்ட்டிவா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அதாவது அவருடைய ஜாதியில இருந்து வந்த பையனால இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு. இப்ப இந்த பேச்சு தான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகுது. இவ்வளவு நாள் திவாகரை இன்னசென்ட், கோமாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ரொம்ப தெளிவா தான் இருக்கான், ஜாதியை பத்தி எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, அவனுடைய ஜாதிக்காரனை விட்டு கொடுக்காம பேசுறான் பாருங்க, அப்ப இவனெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நெட்டிசன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் பிசியோதெரபிஸ்ட்லாம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவரை பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க, பிசியோதெரபிஸ்ட் செய்யற எந்த ஒரு ஒழுங்கான வேலையும் இவர் செய்யறதே கிடையாது, இதையும் தாண்டி ஆக்டர் அப்படிங்கிற பேர்ல எங்களுடைய மானத்தை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பிசியோதெரபிஸ்டும் வந்து கதறிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.